Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எபிசோட் 10 ஒரு ஃபிளாஷ்பேக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல கிளாவ் அவனோட ஸ்டடீஸ்க்காக பிச்சிட்ல இருக்கிறப்ப அங்க ஒரு ஹையர் அபிஷியல் கிளாவோட அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டு வராரு. ஆனா கிளாவோட அப்பாவோ அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுன்னு பொலைட்டா சொல்லி அவர் அங்க இருந்து அனுப்பி விட்டுற. அங்க வெளியே இருக்கிற கிளாவோ படிக்கிற மாதிரி அவன் தலையை கீழே குனிஞ்சு அந்த ஹையர் அபிஷியல் அங்க இருந்து வெளியே போறத பாக்குறான். பட் இவன் அவரோட ரைட் ஹேண்ட்ல இருக்கிற ஸ்வாட மட்டும் தான் பாக்குறான். அதுக்கப்புறமா இவன் சுவாய் கிட்ட அது யாரா இருக்கும்னு கேட்க, சுவாயோ எனக்கு சரியா தெரியல மாஸ்டர், பட் அவரு கேபிட்டல்ல இருந்து வந்திருக்காருன்னு சொல்றான். அண்ட் அப்போ கிளாவோட அப்பா அவரோட ரூமை விட்டு வெளியே வரவும் கிளாவ் உடனே அவர்கிட்ட ஏஞ்சி போயிட்டு ஏதாச்சும் பிரச்சனையாப்பான்னு கேட்க, இவரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஆல்ரெடி அதை சரி பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் இவரு கிளாவ் கிட்ட நீ நாள் ஃபுல்லா படிச்சுட்டே இருக்க, சோ நாம வேணா உன்னோட ரிலாக்ஸேஷனுக்காக மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாமான்னு சொன்னதும் சுவாய் அதை கேட்டு செமையா எக்ஸைட் ஆயிடுறான். சோ அதை பாட்டு இவரோ சிரிச்சுட்டு நீ வேணா என் பையன் அங்க கூட்டிட்டு போறியாடான்னு கேட்டதும் சுவாய் உடனே ஹாப்பி ஆயிட்டு ஓகேன்னு அங்க ரெண்டு ஏஞ்சி போறான். பட் பாடியில ஸ்டாப் பண்ணி திரும்ப வந்துட்டு இப்ப ரொம்ப லேட் ஆயிருச்சுன்னு சொல்ல அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிளாவோ சுவாயோட கைய பிடிச்சிட்டு வாடா நம்ம இப்பவே போயிட்டு வரலான்னு அவன் அங்க ரெண்டு கூட்டிட்டு போறான். கற்பனா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு கிளாவோட அப்பா கேபிட்டலுக்கு கிளம்புறாரு. அப்ப கிளாவோ நீங்க எப்ப திரும்ப வருவீங்கன்னு கேட்க, இவரோ அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தென் எனக்கு வந்த லெட்டர் வச்சு பாக்குறப்ப அவங்க ஒரு ட்ரக் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அவங்களுக்கு சைனீஸ் அண்ட் ஃபராங்கி டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சோ நான் திரும்ப வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுன்னு சொல்ல அடிக்கடி கிளாவோ நானும் உங்க கூட வரட்டுமா, எனக்கு பாப்பா பாக்கணும் போல இருக்குன்னு சொல்றான். ஆனா அதுக்கு இவரோ ஃபர்ஸ்ட் உன்னோட எக்ஸாம்ஸ் முடியட்டும், அதுக்கப்புறமா நானே உன்னை அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. அப்புறம் இவரு கிளாவை ஹக் பண்ணி சாரி கேட்டுட்டு உனக்கு ஒன்ஸ் ராயல் சர்வீஸ்ல வேலை கிடைச்சதும் நான் என்னோட வேலையில இருந்து ரிசைன் பண்ணிருவேன், அண்ட் அதுக்கப்புறமா நீயும் உன்னோட அண்ணன் பக்கத்துலயே இருக்கலாம்னு சொல்றாரு. தென் அவர் அங்க ரெண்டு கிளம்பினதுக்கு அப்புறமா கிளாவ் சுவாய் கிட்ட எனக்கு ஒரு விஷயம் டவுட்டா இருக்கு, கேபிட்டல்ல சைனீஸ் அண்ட் ஃபராங்கி பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, தென் எதுக்காக அவங்க எல்லாரையும் விட்டுட்டு அவங்க என் அப்பாவை அங்க வர சொல்லிருக்காங்கன்னு கேக்குறான். கற்பனா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு கேபிட்டல்ல இருந்து இவங்களோட சர்வெண்ட் ஒருத்தன் கிளாவ் கிட்ட வந்து ஐலாட ஒரு ட்ரக் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் கிளாவோட கேட்டு என் அப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, கண்டிப்பா யாரோ அவரை ஃப்ரேம் பண்ணி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் உடனே சுவாய் கிட்ட அவனோட திங்ஸை பேக் பண்ண சொல்லி இவன் அங்க இருந்து கேபிட்டலுக்கு கிளம்புறான். தென் இங்க கோர்ட்லயும் ஜட்ஜி எல்லாருக்கிட்டையும் கிளாவோட அப்பா எழுதுனடா சொல்லப்படுற ஒரு லெட்டரை எவிடன்ஸா காட்டி அவரு கிளாவோட அப்பாக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாரு. அண்டி பைடெல்லாம் நக்குனுக்கு கனவா வர அவனும் தூக்கத்துல இருந்து ஏஞ்சிட்டு பாப் சொன்னதும் என் கனவுல வந்ததும் ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, அதான் அந்த ஸ்வாட் யாரோடதா இருக்கும்னு யோசிக்கிறான். தென் அடுத்த நாள் பாப்போட அம்மா பாப்புக்கு ஃபுட் சர்வ் பண்றாங்க. ஆனா பாப்போ அட சாப்பிட மாட்டேன்றான். அண்ட் அட பாட்டு இவங்களும் வருத்தப்படுறாங்க. சோ நகுனோ பாப் கிட்ட உனக்கு பசிக்கலனாலும் பரவாயில்ல, பட் நீ எனக்கு துணையா கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண அட கேட்டதுக்கு அப்புறமா பாப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறான். அண்ட் அட பாட்டு இவங்க லைட்டா சந்தோஷப்படுறப்ப பாப்போட அப்பா அங்க வந்து நகுன அவரோட ரூம்க்கு வர சொல்றாரு. சோ அட கேட்டு நகுனோ அங்க ரெண்டு எஞ்சி போனதும் பாப்பாவன் சாப்பிட்டு திறந்த பிளேட்டை தள்ளி வச்சிடுறான். அண்ட் அட பாட்டு முயனோ சாய் கிட்ட இவரு முன்னாடி கிளாவ் காணாம போனப்ப எப்படி இருந்தாரோ அகைன் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அண்ட் அதே நேரத்துல இங்க நகுன் பாப்போட அப்பாவை பார்க்க வந்ததும் இவரு நகுன் கிட்ட நான் லாவோல உனக்கு ஒரு வேலை பாட்டு வச்சிருக்கேன், சோய் பண்ணி உன்னோட திங்ஸ பேக் பண்ணி ஈவினிங் இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்ல அட கேட்டு நகுனும் நீங்க எனக்காக இவ்வளவு பண்ணதுக்கு தேங்க்ஸ், பட் என்னால இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பாப்பா விட்டு போக மாட்டேன், அண்ட் பாப்பாலையும் என்னை விட்டு இருக்க முடியாது, சோ நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைனா பிளீஸ் நீங்க என்ன அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டாதீங்கன்னு சொல்றப்ப பாப்பாங்க நகுன் கிட்ட வந்து உட்காந்துட்டு நீ வாடா நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்றான். அப்புறம் இவன் அவனோட அப்பாவை பாட்டு நீங்க கிளாவை இங்க இருந்து வெளியே அனுப்புனீங்கன்னா நானும் இவன் கூடயே வெளியே போயிருவேன், அண்ட் இத்தனை வருஷமா நான் நீங்க சொல்றது மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க என்ன கஷ்டப்பட்டு படிக்க சொன்னீங்க படிச்சேன், ராயல் சர்வீஸ்ல சேர சொன்னீங்க சேர்ந்தேன், அப்புறம் நீங்க வரனா கூட எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணீங்க, அப்ப கூட நான் எதுவும் சொல்லாம அமைதியா தான் இருந்தேன், அண்ட் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு சோ இந்த ஒரு தடவை நான் என் மனசு சொல்றத செய்யறக்கே நானும் பண்ணுங்கப்பான்னு கேட்க அடி கேட்டு இவரோ எல்லா நேரம் எல்லாம் மனசு சொல்றத ஃபாலோ பண்ண முடியாதுதான்னு சொல்றாரு. அண்ட் அதால உன் வாழ்க்கையே அழிஞ்சு போயிருந்தான்னு சொல்ல அதுக்கு பாப்போ அது கரெக்ட் தான்பா, பட் இது என்னோட லைஃப், சோ என் வாழ்க்கை நாசமா போனாலும் அது என் கையாலேயே நடக்கட்டும், பட் அது உங்களால நடக்க கூடாதுன்னு சொல்ல அடி கேட்டு பாப்போட அம்மாவோ இப்படி எல்லாம் பேசாடடான்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க பாப்போட அப்பா கிட்ட நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்ல அடி கேட்டு இவரோ பாப் கிட்ட இதுக்கப்புறம் நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்துக்கோ, நான் இதுக்கப்புறம் உன் விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா நகுன் பாப் கிட்ட ஏன்டா நீ இப்படி பேசின, இப்ப அவரு உன் மேல ரொம்ப கோவமா இருப்பாருன்னு சொல்ல அதுக்கு பாப்போம் இது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, இப்ப அவரோட கோவம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் உன் கையை விட மாட்டேன்னு சொல்லி இவன் நகுனா ஹக் பண்ணிக்கிறான். கற்பனா இப்ப ஜாமோட மேன்ஷனை காட்டுறாங்க. இங்க ஒரு சின்ன பொண்ணு பேஷண்டா வந்திருக்கா, பட் இவளுக்கு ஹாஸ்பிட்டல்னா பயம்ன்றனால இவ ஜாம அவகிட்டயே வர விட மாட்டேன்றா. அந்த பொண்ணோட அம்மாவோ ஜாம் கிட்ட சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, என்னால என் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியாதுன்னு சொல்ல அடிக்கடி ஜாமோ அந்த சின்ன பொண்ணு கிட்ட போறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இந்த பொண்ணு ஜாமை மிடிச்சு தள்ளி விட்டுறா. சோ ஜாமோ இவளுக்கு நான் எப்படி ட்ரீட்மெண்ட் பாக்குறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அங்க
யாரோ நாய் மாதிரி குலைக்கிறாங்க. அண்ட் அதை கேட்ட உடனே இந்த பொண்ணு இந்த இடத்துல நாய் இருக்கான்னு கேட்டு அவ அழுகிறத ஸ்டாப் பண்ணிடுற. அப்ப அந்த இடத்துக்கு கேவ் வந்து அந்த சின்ன பொண்ணு கிட்ட ஒரு நாய் பொம்மையா காட்டுறான். தென் ஜாம் அந்த பொம்மைய வச்சு அவளுக்கு விளையாட்டு காட்டுறப்ப கேவ் அந்த பொண்ணு கிட்ட ஸ்வீட் சாப்பிடுறியான்னு கேட்டுட்டு இவன் அந்த மெடிசனை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இந்த பொண்ணு உஷாரா நீங்க என்ன ஏமாட்ட பாக்குறீங்க, இது மருந்து தானே கேட்கவும் கிளாவோட சாப்பிட்டு காட்டிட்டு இது ஸ்வீட் தானே சொல்லி அவகிட்ட தரான். அண்ட் அவளும் அந்த மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா கேவ் அந்த நாய் பொம்மைய வச்சு அவளுக்கு விளையாட்டு காட்ட அந்த கேப்ல ஜாம் அவனோட செக்கப்ப செஞ்சு முடிச்சிடுறான். தென் இவங்க அங்க ரெண்டு கிளம்பினதுக்கு அப்புறமா ஜாம் கேவ் கிட்ட நீ எப்படி அவளை அந்த மருந்தை சாப்பிட வச்சேன்னு கேட்க அதுக்கு கேவும் அது ரொம்ப ஈஸி, நான் அதை ஹனில மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லவும் சரி நானும் இதுக்கப்புறம் இதை ஞாபகம் வச்சுக்கிறேன்னு ஜாம் சொல்லிட்டு தென் நீ என்ன இந்த பக்கம்லாம் வந்திருக்க, நீ என்ன மன்னிச்சிட்டியான்னு கேட்க அதுக்கு கேவும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு சுவாய் மூலியமா ஒரு நியூஸ் வந்தது, அதாவது பாப்போட மேன்ஷன்ல சண்டை வர மாதிரி இருக்குதான், சோ நாங்க கிளாவை மீட் பண்றதுக்கு போறேன், உனக்கு விருப்பம் இருந்தா நீயும் அங்க வான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு கிளம்பிடுறான். கற்பனா இப்ப கேவ் இங்க வந்ததும் இவன் நாக்கும் ஹாப்பியா இருக்கிறத பார்த்து நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்க்க நல்லா இருக்குடா, எனக்கு இங்க சண்டை நடக்க போறதா நியூஸ் வந்தது, அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல அதுக்கு நக்குனும் சண்டை வந்துச்சு, பட் பாப்பா அவன் அப்பா கிட்ட பேசி அது சரி பண்ணிட்டான்னு சொல்றான். அப்புறம் நக்குனும் ஜாம் அங்க வரத பாட்டு இவன் கேவ் கிட்ட அப்புறம் நீ எப்படி இப்பெல்லாம் ஜாம் உன் பின்னாடியே தான் வந்து சுத்திட்டு இருக்கான், சோ நீயும் இதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு கேட்க கேவ் அது எதுவும் சொல்லாம லைட்டா ஸ்மைல் பண்றான். அப்ப ஜாமும் இங்க வந்து உட்காந்துட்டு கேவ் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல அதுக்கு கேவும் நான் இங்க கிளாவை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன், உன்கிட்ட பேசுறதுக்கு ஒன்னும் இல்லன்னு சொல்லி அவன் ஆஃப் பண்ணி விட்டுறான். தென் இவன் நக்குன் கிட்ட அப்புறம் இன்னொரு விஷயம்டா, பாப்போட ஆன்டிஸ் என்னானாங்க, அவங்கதான் சர்ட மேன்ஷனுக்குள்ள வர வச்சாங்களான்னு கேட்க அதுக்கு நக்குனும் அதுக்கான எவிடன்ஸ் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல, பட் ஆன்டி அவங்கள சின்ன மேன்ஷனுக்கு போக சொல்லிட்டாங்க, சோ அவங்க கோவம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அகைன் இங்க வந்துருவாங்கன்னு சொல்றான். ஆண்டோட கேட்டதுக்கு அப்புறமா கேவோ அடுத்து பிம்ம பத்தி விசாரிக்கிறான். அடுப்படி இவன் நக்குன் கிட்ட நீ இப்ப பாப்பா லவ் பண்ற, சோ அந்த பிம்மோட மேட்டர் தான் என்ன, என்னால நீ அந்த பொண்ணை லவ் பண்றன்ற ரூமரை நம்ப முடியல, சோ நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லாம இருக்கியான்னு கேட்க அதை கேட்டு நக்குனும் சுவாய் கிட்ட சொல்லி அங்க இருக்கிற எல்லா சர்வன்ஸையும் கீழே அனுப்பி விட்டுட்டு இவன் இவங்க கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். அண்ட் அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஜாமோ தென் இதனாலதான் நீ கேனல் மார்க்கெட்டுக்கும் ஹவுஸ் ஆஃப் பிளஸருக்கும் போனியாடான்னு கேட்டுட்டு நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லி அதுக்காக சாரி கேக்குறான். அண்ட் அதுக்கப்புறமா கேவோ நீ இதனால இது எல்லாத்தையும் தனியாட ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தியான்னு நகுன் கிட்ட கேட்க நகுனும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லன்றதுக்காக நான் சொல்லாம இல்ல, என்னால உங்களுக்கு பிரச்சனை வர வேண்டாமேன்னு தான் நான் நினைச்சேன்னு சொல்லிட்டு இவன் அதுக்காக இவங்க கிட்ட சாரி கேட்க அதை கேட்டு கேவோ இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி சீக்கிரத்தாலாம் வேலை செய்யாத, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தயங்காம என்கிட்டயும் ஜாம் கிட்டயும் சொல்லு, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்போம்னு சொல்ல அதுக்கு நக்குனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அண்ட் இப்ப எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்றான். தென் இவன் கேவையும் ஜாமையும் கிட்ட கூப்பிட்டு இப்ப மேன்ஷன்ல சர்வன்ஸை தவிர வேற யாருமே இல்ல, சோ நான் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அங்கிளோட ரூமை போய் சர்ச் பண்றேன், அண்ட் நீங்க ரெண்டு பேரும் சர்வன்ஸ் யாரும் மேல வராம பாத்துக்கோங்கன்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா நக்குன் பாப்போட அப்பா ரூமுக்குள்ள வர வெளியே ஜாம் எல்லா சர்வன்ஸ் கிட்டையும் கேவோட மோதிரம் காணாம போயிருச்சுன்னு போய் சொல்லி அவங்க எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போய் இல்லாத உன்னை தேட விட்டுறான். அண்ட் அதே நேரத்துல இங்க நக்குனும் இந்த ரூம்ல இந்த ஸ்வாட பாட்டாடும் இவன் அந்த ஹையர் ஆபீசரை பத்தி நினைச்சு பாக்குறான். அதோட இவனுக்கு கிளாவ் கொலை செய்யப்பட்ட விஷயம் வர அதுக்கப்புறமா நக்குனும் சோ பாப்போட அப்பாடா என்ன கொண்டாடுறான்னு நினைச்சிட்டு தென் இவரு என் அப்பாவோட ஃப்ரெண்டுன்றனால இவரு ட்ரக்ஸை இம்போர்ட் பண்ற விஷயத்துல என் அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு, பட் என் அப்பா அதுக்கு நோ சொல்லிட்டனால இவரு என் அப்பாவை ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு தென் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கூட இவரு என்ன இங்க வச்சிருக்காருன்னா அது நான் என்ன பண்றேன்றத கண்காணிக்கிறதுக்காக தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இவன் அந்த கோர்ட்ல எவிடன்ஸா காட்டப்பட்ட வாரண்ட தேட ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்போ இவன் ஒரு பாக்ஸ்ல இருந்து ஒரு லெட்டரை கண்டுபிடிக்கிறான். அண்ட் அதுல கிளாவோட அப்பா பாப்போட அப்பா கிட்ட நீ கேபிட்டல் பக்கம் மட்டும் வந்துடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணிருக்காரு. அண்ட் நக்குனோட கன்ஃபியூஸ்டா பாத்துட்டு இருக்கிறப்ப பாப்போட அப்பா அங்க வந்து நீ இடையா தேடிட்டு இருக்கன்னு இவர் அந்த வாரண்ட எடுத்து காட்டுறாரு. அப்பனா இப்ப இவங்க மூணு பேரும் இந்த ரூமுக்கு வந்துற பாப் ஜாமன் கேவ அங்க ரெண்டு வெளியே போக சொல்றான். அப்புறம் இவன் அவனோட அப்பா கிட்ட இந்த டாக்குமெண்ட் எப்படி உங்க கைக்கு வந்ததுன்னு கேட்க இவரும் நான் ஆளுங்களை அனுப்பி இதை கேபிட்டல்ல இருந்து கொண்டு வர சொன்னேன்னு சொல்றாரு. அப்புறம் இவரு நக்குன் கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் அந்த லெட்டர்ல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் உன்னோட அப்பாவோடது தான், சோ நீயே ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பாருன்னு சொல்ல அதை கேட்டு நக்குனும் அந்த டாக்குமெண்ட்டையும் லெட்டரையும் வாங்கிட்டு இவன் பாப்போட அப்பா கிட்ட அங்க இருக்கிற ஸ்வாட்ஸ பத்தி கேக்குறான். அண்ட் அதுக்கு இவரும் ஐலாடா இருக்கிறவங்க அண்ட் ஹையர் அபிஷியல்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்வாட வச்சிருப்பாங்கன்னு சொல்ல அதை கேட்டு நக்குனும் அவன் இப்படி தெரியாம உள்ள வந்ததுக்கு சாரி கேக்குறான். அண்ட் அப்ப பாப்பா அவனோட அப்பா கிட்ட நீங்க இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா இருந்தா எனக்கும் சேர்த்து கொடுங்க, ஏன்னா நான் தான் இவன் சரியா பாட்டுக்காம விட்டுட்டேன்னு சொல்ல அதை கேட்டு இவரும் நான் இதுக்காக உங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் தரப்போறது இல்ல, அண்ட் இதனால நான் என் ஃப்ரெண்டு நினைச்சு குற்ற உணர்ச்சியில இருந்தேன், சோ அதனாலதான் இந்த தடவை நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவரை நக்குன் கிட்ட சொல்லிட்டு என்னால இன்னமும் நீ பாப் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, பட் அதுக்காகலாம் நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் கம்மியாயிராதுன்னு சொல்ல அதை கேட்டு ரெண்டு பேரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க ரெண்டு கிளம்புறாங்க. அண்ட் அவங்க போன
போனதுக்கு அப்புறமா இவரோ என்னால உன் பையனுக்கு இந்த உதவி மட்டும் தாண்டா செய்ய முடிஞ்சதுன்னு சொல்றாரு. அண்ட் அதே நேரத்துல இங்க இவங்க 2 பேரும் அந்த 2 லெட்டர்ஸ் செய்ய ஒண்ணா வச்சு பாக்குறாங்க. அண்ட் அந்த 2த்துலயுமே ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கு. அண்ட் அந்த வாரண்ட்ல மட்டும் இங்க் லீக் ஆயிருக்கு. ஆனா கிளாவோட அப்பா அந்த மாதிரி இங்க் லீக் பண்ண விட மாட்டாரு. சோ அத பத்தி நான் பாப் கிட்ட சொல்ல, அட கேட்டு பாப்போம் நீ எதுக்காக என் அப்பா ரூமுக்கு போன, அவர் மேல உனக்கு சந்தேகமா இருந்ததான்னு கேட்க, அதுக்கு நான் அவன் கனவுல பட்ட ஸ்வாட பத்தி சொல்லிட்டு இதனாலதான் எனக்கு அவர் மேல சந்தேகம் வந்துச்சு. பட் அந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்கன்றது எனக்கு இப்பதான் தெரிய வந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப அவரை கண்டுபிடிக்கிற வேலை ரொம்ப கஷ்டமாயிருச்சுன்னு சொல்ல, அதுக்கு பாப்போம் அப்படிலாம் இல்ல, இப்போதான் அந்த வேலை ஈஸியா இருக்கு. அந்த ஸ்வாட வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. சோ நாம அவரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றப்ப நகுன் அந்த வாரண்ட் எடுத்து அதை படிச்சு பாக்குறான். ஆண்ட்ராய்ட்ல சைனால இருந்து வர கூட்ஸ் எந்த ஒரு செக்கிங்கும் பண்ணாம உள்ள அனுப்பணும்னு சொல்லி போட்டிருக்கவும் நகுனுக்கு உடனே அன்னைக்கு டீ ஹவுஸ்ல பிம் கூட வந்த சைனீஸ் ஆளு தான் ஞாபகம் வருது. தோயும் உடனே ஹவுஸ் ஆஃப் பிளஸருக்கு வந்து இங்க சோபா கிட்ட பிம் பத்தி விசாரிக்க, இவங்களும் அவளுக்கு உடம்பு சரியில்லை, சோ அவ அவளோட சொந்த ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லி இவங்க நகுன் கிட்ட போய் சொல்லி அவனை அங்க 2 அனுப்பி விட்டுறாங்க. கற்பனா இப்ப பாப் நகுனுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கிறப்ப நகுன் பாப் கிட்ட நான் வெளியே போனதே வேஸ்ட், நான் போன நேரத்துக்கு டீ ஹவுஸ் க்ளோஸ்ல இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்டு பாப்போம் உனக்கு தூக்கம் வருதா, நீ தூங்க போறியான்னு கேக்குறான். ஆண்டருக்கு நகுனும் என்னால தூங்க முடியும்னு எனக்கு தோணலன்னு சொல்லிட்டு உனக்கு இப்ப தூக்கம் வருதா, நான் வேணா என் ரூமுக்கு போயிடுவான்னு கேட்க, அதை கேட்டு பாப்போம் நகுன் கிட்ட ஃபிளர்ட் பண்ணி அவனை இவன் ரூம்லயே படுக்க வச்சுக்கிறான். அண்ட் அப்படியே இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருக்க அந்த சத்தத்தை வெளியே இருந்து பாப்போட அம்மா கேட்டு ஸ்மைல் பண்றாங்க. கற்பனா நெக்ஸ்ட் டே பாப்பு நகுனும் டீ ஹவுஸ்க்கு வந்துட்டு இங்கே நகுன் வெங்கிட்ட ப்ளீஸ் மாஸ்டர் நீங்க நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, அந்த நீங்க மட்டும் என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த டீ ஹவுஸ்ல இருக்கிற எல்லா டீயுமே வாங்கிக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறமா வெங்கோ நகுன் கிட்ட 2 ப்ராமிஸ் வாங்கிட்டு இவங்க அன்னைக்கு பிம் கூட வந்த சைனீஸ் ஆளை பத்தி சொல்றாங்க. அண்ட் அந்த ஆளோ ட்ரேட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறனால அவரு கிளாவோட அப்பாவோட சைனை போட்டிருக்கலான்னு இவங்க 2 பேரும் சந்தேகப்படுறாங்க. அப்ப நகுனும் வெங்கிட்ட அந்த ஆள் பார்க்க எப்படி இருப்பாருன்னு கேட்க, இவங்களும் எனக்கு அது சரியா ஞாபகம் இல்ல, பட் பிம் ரொம்ப அழகான பொண்ணு, சோ பணக்காரங்களால மட்டும்தான் அவகிட்ட போக முடியும்னு சொல்ல, அதை கேட்டு பாப்போம் டென் நம்ம அவரை ராயல் ட்ரெஸரிக்கு போய் தேடி பாக்கலான்னு நகுன் கிட்ட சொல்றான். ஆனா அங்க ஒருத்தர் அந்த சைனீஸ் ஆளை புடிச்சிட்டு வந்துட்டு நீங்க அங்கெல்லாம் போக தேவையில்ல, அவனே இங்க வந்துட்டான்னு சொல்ல, மெங்க அந்த சைனீஸ் ஆளுக்கு கிச்சு கிச்சி மூட்டி அவரை டார்ச்சர் பண்றாங்க. அப்பாட பாட்டு ஏச்சாயும் மெங்க கூப்பிட்டு மாஸ்டர் போடும் விட்டுருங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறமா நகுனும் அந்த சைனீஸ் ஆள் கிட்ட நீ தானே அந்த வாரண்ட்ல என் அப்பாவோட சைனை போட்டேன்னு விசாரிக்கிறான். ஆனா இவரோ ஃபர்ஸ்ட் நீ என் கையை விடுறான், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல, அண்ட் லாஸ்ட் டைம் நீ என் கூட போட்ட சண்டையால தான் நான் உன்னை பாட்டு பயந்தேன்னு சொல்ல, அவ பாப்போ கிளாவோட அப்பா பேரை சொல்லி இவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அதுக்கு இந்த ஆளும் இங்க 2 எஸ்கேப் ஆறதுக்கு வாய்க்கு வந்த கடையெல்லாம் அடிச்சு விடுறாரு. சோ பாப்போ அவரை பாடியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு இவன் நகுன் கிட்ட இந்த ஆளா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, அந்த சைனை போட்டது கண்டிப்பா ஒரு ஹையர் அபிஷியலா தான் இருக்கணும், சோ நீ இவரை போக விட்டுருன்னு சொன்னதும் அந்த சைனீஸ் ஆளு அங்க 2 ஓடி போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பாப் நகுன் கிட்ட ட்ரேட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் உண்மையா கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், சோ இப்ப நீ அகைன் ஹவுஸ் ஆஃப் பிளஸருக்கு போயிட்டு அங்க பிம் கூட பேசுறதுதான் ஒரே வழின்னு சொல்ல, அதை கேட்டு நகுனும் பட் பிம் என்ன பாட்டாலே ஓடி போயிடுறா, அதோட நீயும் சுவாயும் அங்க மாறு வேஷத்துல வரதும் இதுக்கப்புறம் வேலைக்காகாதுன்னு சொல்ல, அதை கேட்டு பாப்போம் சுவாய் கிட்ட நமக்கு இப்ப உதவி தேவைடான்னு சொல்றான். அண்ட் அதை கேட்ட உடனே சுவாயும் பயத்துல பாப்போட காலை பிடிச்சு லார்ட் இந்த தடவை நீங்க என்ன பண்ண சொல்ல போறீங்கன்னு கேட்டுட்டு என்னால அகைன் பொண்ணு மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு பாப்போம் சுவாய் கிட்ட நான் அந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல, நீ போய் ஜாமையும் கேவையும் இங்க கூட்டிட்டு வான்னு சொல்றான். கற்பனா இங்க ஜாமும் கேவும் ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல கேவ் புண் மாதிரி நடந்துக்க ஜாமும் டீ மாதிரி நடந்துக்கிறான். அண்ட் அப்ப இந்த ஷாப் கீப்பரோ கேவ் கிட்ட ஒரு கர்ச்சிஃப் எடுத்து காட்ட, அதே நேரத்துல ஜாம் இன்னொரு கலர் கர்ச்சிஃப் எடுத்து காட்டுறான். அண்ட் கேவும் ஜாம் காட்டினதை செலக்ட் பண்ணிட்டு இவன் அதுக்காக பே பண்றப்ப அங்க 2 பேரு கேவ் பிங்க் கலர் கர்ச்சிஃப சூஸ் பண்ணதை வச்சு அவனை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஜாம் அதை கேட்டதும் இவன் அவங்க கிட்ட சண்டைக்கு போக, அதுல ஒருத்தனும் ஜாம பார்த்து நீ என்ன ஓவரா சொல்லிட்டு இருக்க, நீங்க என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேட்டதும் அங்க மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஜாம் அண்ட் கேவ பார்த்து காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அப்ப கேவும் லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி தான் இப்பவும் நடக்க போடுன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப கேவ் எதிர்பார்க்காத விடமா ஜாம் அவன் கைய பிடிச்சிட்டு ஆமாடா இப்ப அதுக்கு என்ன, உன்னால முடிஞ்சா என் பார்ட்னர் மாதிரி ஒரு நல்லவங்களை தேடி கண்டுபிடிச்சிக்கோடான்னு சொல்லிட்டு இவன் கேவ கூட்டிட்டு அங்க 2 கிளம்பிடுறான். தென் இவங்க அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கு அப்புறமா கேவ் ஜாம் கிட்ட நீ எனக்காக நின்னு பேசினதுக்கு தேங்க்ஸ், பட் நீ அந்த இடத்துல என்ன நீ உன்னோட பார்ட்னர்னு சொன்னது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, அதை கேட்ட உடனே ஜாமோ அவன் கிட்ட சாரி கேட்க வரான். அண்ட் அதுக்குள்ள கேவோ ஏன்னா நீ இன்னும் என்கிட்ட அதை பத்தி கேட்கலன்னு சொல்ல, அதுக்கு ஜாமோ தென் நான் உன்கிட்ட இப்பவே கேக்குறேன்னு சொல்லிட்டு இவன் கேவ் கிட்ட ப்ரொபோஸ் பண்றான். அந்த கேவோ அந்த ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவன் ஜாமோட கணத்துல கிஸ் பண்ண, பதிலுக்கு ஜாமோ கேவோட கணத்துல கிஸ் பண்றான். அண்ட் அதுக்கப்புறமா 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா பாட்டுட்டு இருக்கிறப்ப சுவாய் அங்க ஓடி வந்து அவங்க முன்னாடி விழுறான். கற்பனா இப்ப இவங்க எல்லாரும் டீ ஹவுஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா சுவாய் மற்றவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்ட் ஜாமோட மேன்ஷனுக்கு போனேன், அதுக்கப்புறமா கேவோட மேன்ஷனுக்கு போனேன், அண்ட் அதுக்கப்புறமா தான் நான் கேனல் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவங்களை கண்டுபிடிச்சேன்னு சொல்ல, சுவாயோட நிலைமையை பார்த்து இவங்க 4 பேரும் சிரிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கேவ் நகுன் கிட்ட தென் ஹவுஸ் ஆஃப் பிளஸருக்குள்ள போறதுக்கு நாங்க 2 பேரும் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்க, அப்ப பாப்போ இன்னைக்கு நைட்டு அமாவாசை, சோ எங்க கெஸ்ட்
கரெக்ட்னா இன்னைக்கு தான் சர்ட் அந்த ட்ரக்ஸ ஊருக்குள்ள கொண்டு வருவான். சோ நம்ம அதுக்கு முன்னாடி அது எந்த கோவில்ன்றத கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றப்ப தென் நம்ம ஹவுஸ் ஆஃப் பிளஸருக்கு போக போறோமான ஜாம் குஷில கேக்குறான். அண்ட் அதை கேட்டு கேவும் கடுப்பாயிட்டு அந்த பிம்ன்ற பொண்ணு அங்கதான் இருக்கா. அண்ட் அதனாலதான் நம்ம கிளாவ அவகிட்ட பேச வைக்கிறக்கு நாம அங்க போக போறோம். பட் நீ எதை நினைச்சு இப்படி குஷி ஆகுறன்னு கேட்டு திட்டிட்டு இவன் பாப் கிட்ட நீ உன்னோட ஆளுங்களை ரெடியா வச்சுக்கோ, நாங்க அந்த கோவில கண்டுபிடிச்சதும் நீ அங்க போயிருன்னு சொல்ல அதுக்கு பாப்போம் ஓகே சொல்லி அங்க இருந்து ஏஞ்சிட்டு இவன் நகுன் கிட்ட நீ பேலன்ஸ் இருக்கிற பிளான இவங்க கிட்ட சொல்லிடுறான்னு சொல்றான். அப்புறம் இவன் நகுனோட கைய பிடிச்சி நீ சேஃபா போயிட்டு வான்னு சொல்ல அதுக்கு நகுனும் ஓகே சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டை கிராஸ் பண்ணிட்டா போடும், அதுக்கப்புறமா நம்ம நிம்மதியா வாழலாம்னு சொல்ல அதை கேட்டு பாப்போம் இன்னைக்கு நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உனக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்றேன்னு சொல்லி இவன் நகுனை ஹக் பண்ணிக்கிறான். அண்ட் அப்ப நகுனும் பாப்போட ஸ்வாட கவனிச்சு நீ ரைட் ஹேண்ட் தானே தென் நீ எதுக்காக லெஃப்ட் ஹேண்ட்ல உன்னோட ஸ்வாட பிடிச்சிருக்கேன்னு கேட்க அதுக்கு பாப்போம் டாமினன்டான ஹேண்டை இப்படிதான் ஃப்ரீயா விடணும், அப்பதான் ஸ்வாட இப்படி டக்குன்னு வெளியே எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நீ எதுக்காக இப்ப இந்த கொஸ்டினை கேக்குறேன்னு கேட்க அதுக்கு நகுனும் எனக்கு இப்பதான் ஒண்ணு ஞாபகம் வந்தது, நான் பிச்சிட்ல இருக்கிறப்ப அங்க என் அப்பாவை பார்க்க வந்த ஆபீசர் ஸ்வாட ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு இருந்தாரு. சோ அப்படி பாக்குறப்ப அவரு ஒரு லெஃப்ட் ஹேண்டா இருப்பாரோன்னு கேட்க அதை கேட்டு பாப்போம் நீ ஒரு நல்ல பாயிண்டா சொல்லிருக்கடா, நான் இதை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். தென் இவன் பாடி வழியில இருந்து திரும்ப வந்து நகுனை கிஸ் பண்ணிட்டு போக அதை பார்த்து ஜாமும் கேவும் சைலண்டா சிரிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நகுனும் அவனோட பிளான சொல்ல ஸ்டார்ட் பண்றான். அண்ட் அடுப்படி அன்னைக்கு நைட்டு கேவ் ஹவுஸ் ஆஃப் பிளஸருக்கு வந்து நான் இங்க செக்கிங்காக வந்திருக்கேன்னு சொல்ல அங்க இருக்கிற பொண்ணுங்களும் நாங்க டாக்ஸ ஒழுங்கா தான் கட்டுறோம்னு சொல்லிட்டு அண்ட் உங்களுக்கு வேற சர்வீஸ் வேணும்னா சொல்லுங்க நாங்க அதை பண்றோம்னு சொல்லி ஃப்ளோட் பண்ண கேவும் பிம் இங்க இருக்காளான்னு கேக்குறான். அண்ட் அடிக்கு இந்த பொண்ணுங்களும் அவனா இங்க இல்லன்னு சொல்லிட்டு இவங்க கேவ் கிட்ட ஃப்ளோட் பண்ண கேவும் அங்க இருந்து நகுன் கிட்ட ஓடி வந்து என்னால அதை பண்ண முடியலன்னு சொல்றான். சோ நகுனும் பிளான் பியா ஜாம் அந்த இடத்துக்கு அனுப்பி விடுறான். அண்ட் அடுப்படி ஜாமும் இந்த இடத்துக்கு வந்துட்டு எனக்கு பிம பாக்கணும்னு சொல்ல அதை கேட்டு அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவ இங்க இல்ல, சோ நாங்க உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஜாம் கிட்ட வந்து ஃப்ளோட் பண்ண ஜாமும் ஒரு ஸ்டெப் பின்னாடி தள்ளி போறான். அண்ட் இவங்க எல்லாரும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வர ஜாம் அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துட்டு என்னால அதை பண்ண முடியாதுன்னு சொல்லி இங்க உட்காந்து அழுகுறான். சோ இப்ப நகுனும் பிளான் சியை எக்ஸிக்யூட் பண்ண சொல்றான். அண்ட் அடுப்படி ஜாம் அகைன் ஹவுஸ் ஆஃப் பிளஸருக்கு வந்துட்டு என்ன தேல் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு ஆக்டிங்க போட அட அங்க இருக்கிற பொண்ணுங்களோ பாட்டு இத பாக்க நம்புற மாதிரி இல்லையேன்னு நினைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கேவும் அங்க வந்து எல்லாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஜாம சுட்டி வளைச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றோன்ற பேர்ல அவனை ஒரு வழி பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நகுனும் பின்வாசல் வழியா பிம்மோட ரூம்குள்ள போயிடுறான். அண்ட் வெளியே கேக்குற சத்தத்தை கேட்டு சோபாவும் வெளியே வந்துட்டு எங்களை ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடான்னு சொல்லிட்டு இவங்க அந்த கூட்டத்துக்குள்ள வந்து பாக்குறாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரையும் பாட்டடும் நீங்க ஜாம் அண்ட் கேவ்டானு கேட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அண்ட் பீமா அவங்கள பாட்டணும் உடனே அவர் ரூம்க்கு ஓடி வர இங்க நகுன் பீம் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே தென் எதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்றேன்னு கேக்குறான். அண்ட் இப்ப இவனும் வசமா மாட்டிக்கிட்டனால இவன் நகுனை ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு நீ என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருன்னு சொல்லி இவ அவளுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு ஆக்டிங்க போட அதை கேட்டு நகுனும் நீ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டிங்க ஸ்டாப் பண்ணு, அதை நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற, அந்த சேர்டு உன்னை ஏதாச்சும் சொன்னா நானு மிரட்டி கேட்க அதுக்கு பீமோ அந்த சேர்டு பொறாமையில சுத்திட்டு இருக்கான். நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசினா அவன் என்ன கொன்றுவேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு இவ அழுதுட்டே ப்ளீஸ் நீ என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு நீ இந்த இடத்துல இருந்து போயிடுறேன்னு சொல்ல அதை கேட்டு நகுனும் பீம் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நீ இப்ப பயத்தினால தானே அழுகுறன்னு கேட்டுட்டு 6 நாள் லாஸ்ட் டைம் காணாம போனதுக்கு நீயும் ஒரு காரணமானு கேக்குறான். தென் நான் லாஸ்ட் டைம் இங்க வந்தப்பவே நான் உன்கிட்ட அந்த மீட்டிங் பிளேஸ பத்தி கேட்டேன் தானேன்னு கேட்க அதை கேட்டு பீமோ தென் இவனோட மெமரிஸ் எல்லாம் உனக்கு திரும்ப வந்துருச்சான்னு கேக்குறா. அண்ட் அதுக்கு நகுனும் ஆமான்னு சொல்லிட்டு இப்ப நானும் பாப்போம் அதை பத்திதான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுக்கப்புறம் நீ என்கிட்ட போய் சொல்றதுல எந்த ஒரு பயனும் இல்ல, சோ நீ நான் கேக்குற கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிரு. அண்ட் அதுக்கப்புறமா நான் இந்த இடத்து பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஹார்ட் எந்த கோவில் பக்கத்துல இருக்குன்னு கேக்குறான். அண்ட் அதே நேரத்துல இங்க பாப் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற மற்ற கார்ட்ஸ் கிட்ட கிளா எங்கன்னு கேட்க இவங்களும் அவங்க இல்ல அவன் சேர்ட கண்காணிக்க போயிருக்கான்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாங்க. அண்ட் அதை கேட்டு பாப்போம் அந்த ரூம்ல இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இவன் ஹன் கிட்ட அந்த ஊரோட மேப்பை காட்டி நம்ம ரிவர் சைட்ல டிராவல் பண்ணி வந்தோம்னா ஃபர்ஸ்ட் வட்சேமா டாங் கோயில் தான் வரும், பட் நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இடத்த வச்சு பார்த்தோம்னா அது வட்சேமா கூவா இருக்கும்னு சொல்ல அதை கேட்டு ஹன்னு நீ இன்னும் இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு பாப்போம் என்னால இதை ஃப்ரீயா விட முடியல, வட்சேமாக்கு கேனல் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு அண்ட் அதுதான் சேர்டோட டெரிட்டரி அண்ட் அதோட அந்த இடத்தோட கண்ட்ரோல் உன்கிட்டயும் உன்னோட அப்பா கிட்டயும் இருக்குன்னு சொல்ல தென் இப்போ நீ என்ன சந்தேகப்படுறியாடான்னு ஹன் கேக்குறான். ஆனா அதுக்கு பாப்போம் எனக்கு உன் மேல சந்தேகம் இல்ல ஆனா உன் அப்பா மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்ல என் அப்பா அப்படி பண்றதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லன்னு ஹன் சொல்றான். ஆனா பாப்போம் நான் அவர் மேல சந்தேகப்படுறதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கு, பட் இப்போதைக்கு நீ நான் சொல்றத கேட்டு பாருன்னு இவன் ஹன்னை கன்வின்ஸ் பண்ண அதை கேட்டு ஹன்னோ சரி இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேக்குறான். அண்ட் அதே நேரத்துல இங்க பிம் நகுன் கிட்ட இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துக்குலாம் வராத அப்புறம் உனக்கு தான் பெரிய பிரச்சனை வரும்னு சொல்ல அதை கேட்டு நகுனும் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுட்டு அந்த ஹட்டு தானே அவங்களோட மீட்டிங் பிளேஸ்னு கேட்க அதுக்கு பீமோ ஆமான்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் அங்க வந்துதான் கேபிட்டலுக்குள்ள போகும்னு சொல்ல தென் அது எந்த கோவில் பக்கத்துல இருக்குன்னு நகுன் கேக்குறான். அண்ட் அதுக்கு பீமோ அது வட்சமா முயங்னு சொல்லிட்டு இவ அழுதுட்டே கீழே உட்காந்து நகுனோட காலை பிடிச்சு நான் லாஸ்ட் டைம் இதை பத்தி உன்கிட்ட சொன்னப்ப அதுக்கு அடுத்த நாளே நீ காணாம போன நியூஸ்
டிவோர்ஸ் எனக்கு வந்தது அண்ட் அன்னில இருந்தே நான் தான் எடுக்கலாம் காரணம்ன்ற குற்ற உணர்ச்சியிலேயே நான் கஷ்டப்பட்டு இருந்தேன்னு சொல்லி அழுக. அதை கேட்டு நக்கணும் தென் இதனாலதான் நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப ஷாக்கானியான்னு கேட்டுட்டு சரி இப்ப நான் சொன்ன மாதிரியே இங்க இருந்து கிளம்பிடுறேன், இதுக்கப்புறம் நான் இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்றான். ஆனா பேமி என்னமோ நக்குனோட கால புடிச்சிட்டே இருக்க. நக்குனோ நீ என்ன விட்டாதானே என்னால இங்க இருந்து போக முடியும்னு சொல்றான். அண்ட் அப்ப பீமோ ப்ளீஸ் நீ என்ன மன்னிச்சிடுக்கலாம்னு சொல்லி அழுக. அதே நேரத்துல இங்க சாய் இந்த டீ ஹவுஸ க்ளோஸ் பண்றான். அண்ட் அந்த இடத்த சுத்தி கார்ட்ஸ் இருக்கவும் இவன் பயத்துல மெங்கிட்ட வந்து நினைக்க மெங்கோ நீ எடுக்கும் பயப்படாதுன்னு சொல்லி அவனுக்கு தைரியம் சொல்றாரு. அண்ட் அங்க உள்ள பாப்போட அப்பாவும் ஹன்னோட அப்பாவும் உட்காந்து பேசிட்டு இருக்க. ஹன்னோட அப்பா பாப்போட அப்பாக்கு டீ சர்வ் பண்ணிட்டு நீங்க எதுக்காக இந்த நேரத்துல நீங்க வர சொன்னீங்கன்னு கேக்குறாரு. அண்ட் அதுக்கு பாப்போட அப்பாவும் இப்ப உண்மை எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னு சொல்ல அதுக்கு இவரோ எந்த உண்மை இது பாப்போட மேரேஜ் பத்தியான்னு கேட்க அதுக்கு இவரோ அது கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க தானே இந்த ட்ரக்ஸுக்கு பின்னாடி இருக்கீங்க அண்ட் அதோட நீங்க தானே கிளாவோட அப்பாவை ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டீங்கன்னு கேட்க அதை கேட்டு ஹன்னோட அப்பாவோ அந்த டீயை கீழே ஊட்டிட்டு ஆமா எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் சோய் போனாலும் என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. அண்ட் இதை வச்சு பாக்குறப்ப இவரு பாப்போட அப்பாக்கு ஆல்ரெடி பாய்சன் கொடுத்துட்ட மாதிரி தெரியுது. அண்ட் அதோட இங்க ரூமுக்கு வெளியவோ இங்க இருக்கிற கார்ட்ஸ் கட்டிய காட்டி இவங்க ரெண்டு பேரையும் மிரட்டுறாங்க. அண்ட் அதே நேரத்துல இங்க ஹன்னோ பாப்ப வட்சமாக்கு கோவில் பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதிக்குள்ள கூட்டிட்டு வரான். அண்ட் அப்ப பாப்பா அந்த இடத்த சுத்தி பாட்டுட்டு டேய் நீ சொல்ற ஹார்ட் உண்மையிலே இங்க இருக்காடான்னு கேட்க அதுக்கு ஹன்னோ அது இந்த இடத்துல தான் இருந்தது அது நானே என் கண்ணால பாத்துருக்கேன்னு சொல்லிட்டு மேபி என்னோட அப்பா நம்ம பண்ற இன்வெஸ்டிகேஷனை கண்டுபிடிச்சு அவரும் அந்த இடத்த அழிச்சிருக்கலாம்னு சொல்ல அதை கேட்டு பாப்போம் அது எப்படி தடியமே இல்லாம அந்த இடத்த அழிக்க முடியும்னு கேட்டுட்டு ஆறு நீ என்ன ஏமாறியான்னு கேட்டு இவன் ஹன்னோட கழுத்துல கட்டிய வைக்கிறான். அப்புறம் பாப்போ நீ உன்னோட ஆக்டிங் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண நீ தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்குன்றது எனக்கு தெரியும்னு சொல்ல தென் இதெல்லாம் தெரிஞ்சோ நீ எதுக்காக என்ன இங்க ஃபாலோ பண்ணி வந்தேன்னு ஹன் கேட்க ஏன்னா நீ அதை பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு கொஞ்சமா நம்பிக்கை இருந்ததுன்னு பாப் சொல்றான். அண்ட் அதை கேட்டு ஹன்னோ லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு தென் உன்னால முடிஞ்சா இங்க இருந்து உயிரோட போய்க்கோன்னு சொல்ல அங்க ஹன்னோட ஆளுங்க வந்து பாப்பா சுட்டி வளைச்சிடுறாங்க. அண்ட் அதே நேரத்துல இங்க நக்குனோ பிம் கிட்ட இப்போ எதுக்காக நீ என்கிட்ட சாரி கேக்குற போன தடவை நடந்த இன்சிடென்ட்ல தான் உன் மேல எந்த தப்புமே இல்லையன்னு சொல்ல அதுக்கு எது பிமோ கரெக்ட் தான் பட் இந்த தடவை என் மேல தப்பு இருக்குன்னு சொல்லவும் அந்த இடத்துக்கு கிளா வந்து நக்குன்னு அடிச்சு போட்டுறான். அண்ட் இதோட எபிசோட் 10 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.